கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமைரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். தேவன் உங்களை மென்மேலும் அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிகளை உங்கள் மற்ற குடும்ப நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். குறிப்பாக ரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டவரை அறியாத உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், ஆமீன், அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்தி பார்க்க வைக்கும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு சுவிசேஷமாக அவர்களை ரட்சிப்புக்கு நேராய் வழி நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். தேவ பிள்ளைகள், அன்பானவர்களே, நான் உங்களிடத்திலே தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறதான ஒரு காரியம், உங்களுடைய தனி ஜபங்களில், குடும்ப ஜபங்களில், ஆமேன், எங்களை நினைத்து கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களை நினைத்து ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையில் இருக்கிறது. தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் எங்களுக்கு அவசியம். உங்களுக்காக நாங்கள் ஏதாகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை அவர் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, நிச்சயமாக முடிவு உண்டு. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை நிச்சயமாய் வீண் போகாது. தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிச்சயமாய் செய்வார். சில எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் காத்திருக்கிறீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை வருமா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வருமா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வருமா, என்றைக்கு என்னுடைய இந்த உபத்திரவத்துக்கு முடிவு வரும், என்றைக்கு என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும், என்றைக்கு என்னுடைய கடன் பாரங்கள், வியாதிகள், அவமானங்கள், இவைகளுக்கு ஒரு முடிவு வரும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாய் உங்களுக்கு முடிவு உண்டு. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் நிச்சயமாய் ஒரு முடிவு வரும். உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நீதிமொழிகள் 23வது அதிகாரத்தின் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நிச்சயமாக முடிவு உண்டு. நிச்சயமாக முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். சில சகோதரிகள், ஐயோ, என் கணவனார் குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு அவருடைய இந்த அடிமைத்தனத்தின் நிமித்தம் என்னுடைய வீட்டில் நிம்மதியே இல்லை, ஒவ்வொரு நாளும் வேதனை, ஒவ்வொரு நாளும் உபத்திரவம். சில பிள்ளைகள், என் தகப்பனார் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு என் வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை. அநேக சகோதரிகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டமான ஒரு வேதனையான காலம். தொடர்ந்து தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க. பல வருடமாகிவிட்டது, இன்னும் அதே நிலைமை தொடருகிறது. என்றைக்கு தான் இந்த உபத்திரத்துக்கு முடிவு வருமோ என்கிற ஒரு ஏக்கம் உங்கள் இருதயத்தில் காணப்படலாம். சில பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய தாறுமாறான வாழ்க்கை, பிள்ளைகளுடைய பாவ அடிமைத்தனம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் வேதனை, என்றைக்கு தான் ஒரு முடிவு வருமோ என்கிற ஏக்கத்தோடு இருப்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் உபத்திரவத்திற்கு, உங்களுடைய அங்கலாய்ப்புக்கு, உங்களுடைய மன வேதனைக்கு, உங்களுடைய கண்ணீரின் வாழ்க்கைக்கு ஆண்டவர் நிரந்தரமான ஒரு முடிவை, தீர்வை தரப்போகிறார். முடிவு என்பது ஒரு தீர்வை, ஒரு விடுதலையை குறிக்கிறது. நிரந்தரமாய் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஆண்டவர் ஏற்படுத்த போகிறார். உங்கள் நம்பிக்கை நிச்சயமாய் வீண் போகாது. நீங்கள் நம்பி இருக்கிற தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். சிலருடைய வாழ்க்கையில் வியாதிகள், தொடர்ச்சியாய் வியாதிகள், ஒன்று போனால் இன்னொன்று, ஒரு வியாதி போனால் இன்னொரு வியாதி. ஒருத்தருக்கு வீட்டில் பலவீனம் வந்து சரியாச்சா இன்னொருத்தருக்கு தொடர்ந்து ஆஸ்பத்திரி, மருந்து, தொடர்ந்து அலைச்சல்கள், வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லையே. என்றைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரும், என்றைக்கு தான் எனக்கு ஒரு இந்த உபத்திரவத்துக்கு முடிவு, இந்த அலைச்சலுக்கு முடிவு, இந்த அவமானத்திற்கு என்றைக்கு முடிவு என்று அங்கலாய்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமா
நிச்சயமாய் தேவன் ஒரு முடிவை வைத்திருக்கிறார், ஒரு தீர்வு வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரி, வாலிப மகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். தொடர்ந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு எல்லாருக்கும் முன்பதாய் ஒரு தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருக்கிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்தும் பிரயாசப்பட்டும் எல்லாரும் உங்களை அற்பமாய் பார்த்து உங்கள் மேல் இல்லாத பழியை சுமத்தி உங்களை ஒரு வேதனையான சூழ்நிலையில் வைத்திருக்கிறார்கள். நீங்க நினைக்கிறீங்க, என்றைக்குதான் எனக்கு இதற்கு ஒரு முடிவு வரும், என்றைக்குதான் எனக்கு இதுல ஒரு விடுதலை வரும், என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி ஒரு வேதனையான வாழ்க்கையா இருக்கிறது என்று அங்கலாய்க்கிறதை தேவன் கேட்டார். உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். நிச்சயமாய் முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, தாயே தகப்பனே, நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாய் ஒரு தீர்வு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் தேவ சமூகத்தில் நம்பின நம்பிக்கை, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஏறெடுத்த ஜெபங்கள் ஒன்று வீண் போகாது. எத்தனையோ நாட்கள் நான் உபவாசம் பண்ணினேன், எத்தனையோ இரவு விழித்திருந்து நான் ஜெபித்தேன், எத்தனையோ நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது மன்றாடி நான் ஜெபித்திருக்கிறேன். என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரவில்லையே, என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரவில்லையே என்று அங்கலாய்க்கிற தேவ பிள்ளையே, நிச்சயமா உங்கள் ஜெபங்களும் உங்கள் நம்பிக்கையும் தேவ சமூகத்தில் நீங்கள் வடித்த கண்ணீரும் வீண் போகவே போகாது. நிச்சயமாய் நன்மை வரும், நிச்சயமாய் நன்மை வரும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அது சமாதானத்துக்கு ஏற்ற முடிவாய் இருக்கும். நீங்கள் விரும்புகிற தீர்வை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் பிரச்சனைக்கு நீங்க என்ன தீர்வு வைத்திருக்கிறீர்கள், உங்க பிரச்சனைக்கு நிரந்தரமாய் நீங்கள் என்ன தீர்வை விரும்புகிறீர்கள், இப்படி நடந்தா போதும்பா அப்படி நீங்க என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயமாய் கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார். சந்தேகமே இல்லை, என் தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்லி ஏமாற்றி போவதற்கு சாதாரண மனிதர் அல்ல, அவர் தெய்வம். அவர் சொல்லுகிறார், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு, நிச்சயமாய் முடிவு உண்டு. எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் பாடுகள் இருந்தாலும் அவர் விடுதலையாக்குவார். ஆனால் நாம் நம்முடைய நம்பிக்கையில் உறுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட உறுதி நமக்கு அவசியம் என்பதை நான் ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சற்று விவரித்து காண்பிக்க விரும்புகிறேன். நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எவ்வளவு உறுதி தன்மை உடையதா இருக்க வேண்டும் என்பதை நான் சங்கீதங்களின் புஸ்தகம் 44வது சங்கீதத்திலிருந்து சில பகுதிகளை நான் உங்களுக்கு காண்பித்து, எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலைமையிலும் ஒரு மனிதன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 44:6 இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு அறிக்கையை பாருங்கள். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பது இல்லை. என் வில்லை நான் நம்ப மாட்டேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பது இல்லை. நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். இந்த மனுஷன் தேவனை நம்புவதா இங்கே அறிக்கை செய்கிறான். நான் என்ன நம்பலப்பா, எனக்கு ஏராளமான சத்துருக்கள் இருக்கிறார்கள், என்னை அழிக்கும்படியாய் அவர்கள் கொந்தளித்து வருகிறார்கள். ஒரு பயங்கரமான சூழ்நிலை எனக்கு நேராய் வருகிறது, எனக்கு நேராய் யுத்தம் வருகிறது, எனக்கு நேராய் ஒரு பெரிய நெருக்கம் வருகிறது. நான் இப்பொழுது என் கையிலே பட்டயம் இருக்கிறது உண்மைதான், என் கையிலே வில் இருக்கிறது உண்மைதான், என் கரத்தில் ஆயுதம் இருக்கிறது. ஆனால் நான் என் வில்லையோ என் பட்டயத்தையோ நான் நம்பவில்லை, நம்ப மாட்டேன். நான் என் தேவனை நம்புகிறேன். நீரே என் சத்துருக்களின் கையிலிருந்து என்னை ரட்சிக்கிறவர் என்று ஒரு மனிதன் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார்.
இந்த விசுவாசம் அவருக்கு எங்கிருந்து வந்தது என்பதை பாருங்கள். 44ஆம் சங்கீதத்தின் 1வது வசனத்தில் இருக்கிறது, தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். 3ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமுமே அவர்களை ரட்சித்தது. பாருங்க, இந்த மனுஷன் சிறு குழந்தையா இருக்கும் பொழுது அவனுடைய பிதாக்கள் இல்லை தாத்தா பாட்டிகள் பழைய கதைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. பழைய கதைகள், பூர்வ நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சம்பவித்தது, நாம் எகிப்தில் இருந்த பொழுது என்ன சம்பவித்தது, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் எப்படி நம்மை காப்பாற்றி கொண்டு வந்தார் என்று அந்த வயதான தாத்தா பாட்டி அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, கதை சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நாட்களில் சின்ன பிள்ளைகள் தாத்தா பாட்டிகிட்ட கதை கேட்கறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா இப்போ சின்ன பிள்ளைகள் செல்ஃபோன்லேயே நேரத்தை போக்குவதும், செல்ஃபோன்லேயே கேம், இன்டர்நெட்டு கேம். ஆமாம், 1ஆம் கிளாஸ் படிக்கும்பொழுது செல்ஃபோனை ஆப்ரேட் பண்ண பிள்ளைகள் பழகி விடுகிறது. அப்போ முழுவதும் பிள்ளைகள் செல்ஃபோனே வச்சு இப்படி பார்த்து நோண்டி அப்படியே நேரம் போகிறது. தாத்தா விட்டையோ பாட்டிகிட்டையோ பேசுகிற அனுபவம் இல்லை. இப்போ பெரும்பாலான வீடுகளில் தாத்தா பாட்டிகள் இல்லை. ஏன்னா வயதான பெற்றோர்களை தனிமையாக ஒதுக்கி விடுகிறார்கள். இவர்கள் தனியாகவே வாழ விரும்புகிறார்கள், தனி குடித்தனம் இருக்க விரும்புகிறார்கள். வயதானவர்களை தங்களோடு கூட வைத்துக் கொள்வது இப்பொழுது பெரும்பாலும் இல்லை. பெரும்பாலான வயதானவர்கள் தனிமையாக்கப்பட்டு ஆதரவற்ற நிலைமையிலே இருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு தாயின் தகப்பனையும் கனம் பண்ணணும். தாய் வயது சென்று போகும் பொழுது அவளை அசட்டை பண்ணக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு வயதானவர்கள் தனிமையாக்கப்பட்டு விடுகிறார்கள். பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு பேசி பழக தாத்தாவும் இல்லை, பாட்டியும் இல்லை. அப்படி இருந்தாலும் பிள்ளைகள் தாத்தாவோடும் பாட்டியோடும் பேச விரும்புவது இல்லை, செல்போனிலே நேரத்தை கழித்து விடுகிறது. கிறிஸ்தவ குடும்பங்களில் வயதான பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆதி நாட்களில் தேவனிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளையும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்த அதிசயங்களையும் நீங்கள் அவர்களுக்கு சிறு வயதிலேயே நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டும். வேதத்தினுடைய வரலாறுகளை கதைகளாக உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வேத வசனம் சிறு குழந்தைகளுடைய இருதயத்தில் விதைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிள்ளை கர்த்தருக்கு ஏற்ற வழியிலே வளர்ந்து வரும், விசுவாசத்தில் வளர்ந்து வரும், விசுவாசத்திலே வளர்ந்து வரும். தீமோத்தேயுவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, முந்தி உன் பாட்டினிடத்தில் விசுவாசம் இருந்தது, அதன் பிறகு உன் தாயினிடத்தில் விசுவாசம் இருந்தது, இப்பொழுது அந்த விசுவாசம் உன்னிடத்தில் இருக்கிறது. அப்ப பாட்டி இடத்திலிருந்து, அம்மாவிடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு வர வேண்டியது தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம். இன்னைக்கு பெரும்பாலான பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகளை குறித்து நான் சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை விட்டுவிட்டார்கள். ஜெபிக்கிறதை பிள்ளைகள் விட்டுவிட்டார்கள். பெரும்பாலான ஆலயங்களுக்கு, ஆராதனைகளுக்கு வாலிபர்கள் வருவதே இல்லை. அப்படி வந்தாலும் ஆலயத்துக்கு வெளியிலேயே நிற்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு நிலைமை. இதுதான் நிலைமை. இதுதான் நிலைமை. ஆலயத்துக்கு வந்தால் வாலிபர்கள் பின்பகுதியிலே உட்கார்ந்து அங்கேயும் செல்போனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான வேதனையான நிலைமை வருகிறது. வருங்கால சந்ததி தேவனை விட்டு தூரம் போகிறது. இது ஒரு ஆபத்தான அறிகுறி. இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம், முழங்கால் நிற்கிறோம், தேவ சமூகத்தில் மன்றாடுகிறோம்,
இந்த தேசத்தின் சேமம், இந்த தேசத்தின் ரட்சிப்பு, இந்த தேசத்தின் எழுப்புதல் ஜெபிக்கிறவர்களால் இருக்கிறது என்றால் அடுத்த தலைமுறையில் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்களா? அடுத்த தலைமுறை ஜெபிக்கிற வாலிபர்கள் இப்பொழுது உண்டா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அடுத்த ஜெபிக்கிற ஒரு தலைமுறை, விசுவாசிக்கிற ஒரு தலைமுறை எழுப்பப்பட வேண்டும். அதில் மிக முக்கியமான பங்கு இந்த தலைமுறைக்கு இருக்கிறது. ஜெபிக்கிற தாய் தகப்பனுக்கு இருக்கிறது. விசுவாசிக்கிற வயதான பெற்றோர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அதை செய்ய வேண்டும். இங்கே இந்த சங்கீதக்காரன் பாருங்கள், சிறு வயதில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முற்பிதாக்களின் வரலாறு, மோசையின் வரலாறு, யாக்கோபின் வரலாறு இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவாவை கொண்டு கர்த்தர் நடப்பித்ததை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்கள் தங்கள் பட்டயத்தினால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயம் அவர்களை ரட்சிக்கவில்லை. உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. தேவனே, நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். அன்னைக்கு என் முற்பிதாக்கள் மோசே கடலுக்கு முன்பதாக போய் கோலை நீட்டின பொழுது கடலை இரண்டாக பிரித்தீரே. அன்றைக்கு என் முற்பிதா யோசுவா யோர்தானுக்கு முன்பதாக போய் நின்ற பொழுது யோர்தானை பிரித்து வழி உண்டாக்கினீரே. இவர்களை கொண்டு ராஜ்யங்களை சுதந்திரித்தீரே. இவர்கள் வெறுங்கையாய் போனார்கள், எதிராய் வந்த ராஜாக்களை முறியடித்தீரே. இவ்வளவு வல்லமையுள்ள தேவன், இவ்வளவு பராக்கிரமம் உள்ள தேவன் அவர்களுக்கு அதிசயம் செய்தீர் என்றால் எனக்கும் செய்வீர், எனக்கும் செய்வீர். ஆகையால் உம்மாலே எங்கள் சத்துருக்களை விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தில் மிதிப்போம். நான் என் வில்லையும் நம்பல்ல, என் பட்டயத்தை நான் நம்பல்ல, உம்மை நம்புகிறேன். என் தேவனே, உம்மை நம்புகிறேன் என்று ஒரு மனிதன் தன் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறான். விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறான். ஆனால் இப்போ அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? சூழ்நிலை எப்படியாய் மாறுகிறது? இவன் விசுவாசிக்கிற விசுவாசத்திற்கு நேர் எதிராக காரியங்கள் நடக்கிறது. இந்த மனிதன் என்ன விசுவாசிக்கிறான்? என் பட்டயமும் என்னை ஈட்டியும் என்னுடைய பலமும் என் சத்துருக்களை முறியடிக்காது, என் தேவன் என்னை ரட்சிப்பார். எப்படி என் முற்பிதாக்களுக்கு அவர்களோடு கூட இந்த யுத்தத்தை நடப்பித்தாரோ அப்படியே எனக்கு செய்ய போகிறார், அப்படியே எனக்கு செய்ய போகிறார் என்று நம்பினான். ஆனால் சூழ்நிலை என்னன்னா, 9வது வசனத்திலிருந்து படிக்கும்போது, சங்கீதம் 44:9 படிக்கும்போது, நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர், எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர். சத்துருக்களுக்கு நாங்கள் இடைந்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர். எங்கள் பகைஞர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள். நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ள எங்களை சிதறடிக்கிறீர். நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாய் விற்கிறீர், அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபமே இல்லை. நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாயிருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலைதுலக்கவும் செய்கிறீர். நிந்தித்து தூசிக்கிறனுடைய சத்தத்து நிமித்தமும் சத்ரு நிமித்தமும் பழிவாங்க நிமித்தமும் என் லிச்சை நித்தமும் எனக்கு முன்பதாயிருக்கிறது. என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. வாழ்க்கை எப்படி இருக்கு? நித்தமும் அவமானம், நித்தமும் நிந்தை, நித்தமும் போராட்டம், நித்தமும் வேதனை. இன்னைக்கு அநேக தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி தானே? தினமும் ஆலயத்து போறையா, தினமும் ஜெபிக்கிறேன், தினமும் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறேன், உலக மனுஷனை போல இல்லை, அவரையே நம்பிட்டு இருக்கேன், என் அப்பாவே நம்பிட்டு இருக்கேன், அவருக்காகவே காத்திருக்கிறேன், எனக்கு நிச்சயமா அற்புதம் செய்வார் நம்பிட்டு இருக்கிறேன். வருஷங்கள் போகிறது, காலங்கள் போகிறதே தவிர எதுவும் நடக்கல. வேதனை தான் கூடுது, நிந்தையும் அவமானமும் பரிகாசமும்.
ஆமா, இழப்பும் நஷ்டமும் தோல்வியும் தான் கூடுதையா. நான் ஆராதிக்காத நாள் இல்லை, நான் ஜெபிக்காத நாள் இல்லை, நான் ஓடாத ஓட்டம் இல்லை, ஓடிட்டே இருக்கிறேன். ஆலயத்துக்கும் வீட்டுக்கும், வீட்டுக்கும் ஆலயத்துக்கும் தினமும் நடந்து ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், என்னெல்லாம் உண்டோ எல்லாம். ஆனா என் வாழ்க்கையில நாளுக்கு நாள் நிந்தையும் அவமானமும் கூடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கீங்களா? உங்க நம்பிக்கையில நீங்க உறுதியா இருக்கணும். உங்க விசுவாசத்துல நீங்க உறுதியா இருக்கணும். நிச்சயமா உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இங்க பாருங்கள், 17ஆம் வசனத்தில் இந்த மனிதன் சொல்லுகிறான், இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தோம், உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. நீர் எங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடி இருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்த. நம்ம 4 நாள் ஜெபம் பண்ணிட்டு நடக்கலைன்னா விட்டுருவான். 4 நாள் உபவாசம் பண்ணிட்டு நடக்கலைன்னா நம்பிக்கையை விட்டுருவான். வேற வழியில பார்த்துக்கிடல. இல்லை ஒரு வியாதி 3 நாள் ஜெபம் பண்ணுவான். இல்லை கூடி போனால் 3 மாதம் இருந்து ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுவான். ஒன்று நடக்கலையா, சரி வேற வழி இல்லை அப்படின்னு வேற காரியங்களை தேடி போயிடுவான். இவன் தேவனுக்கே காத்திருக்கிறான். ஏன் ஆண்டவர் என்னை விடுவிப்பார், என் தேவன் என்னை விடுவிப்பார், என் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார். ஆனா நடக்கிறது நேர எதிர்மாறா நடக்குது. சில சகோதரிகள் விசுவாசத்துல உறுதியா இருந்து நல்ல ஜெபிப்பாங்க. வீட்டுல கடன் பிரச்சனை இருக்கும், வியாதி இருக்கும், தரித்திரம் இருக்கும், வீட்டில இருந்து ரட்சிக்கப்படாத கணவன். நீ ஜெபம் பண்ணி என்னத்த நடந்தது? நீ ஜெபம் பண்ணி என்ன விடுதலை வந்தது? சில பெற்றோர்கள் ஆண்டவரை விசுவாசித்து உறுதியா நின்று கர்த்தருக்காக நின்று போராடி ஜெயிப்பாங்க. ஆனா வீட்டுல பிரச்சனை மாறாது, தடை மாறாது, வேதனை மாறாது, 4 நாள் கூடும், தரித்திரம், வேதனை, நிந்தை, அவமானம். பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து இழிவா பேசுவாங்க. டெய்லி ஜெபம்னு போறியே, ஏசுன்னு போறியே, என்னத்தான் உனக்கு நடக்குது, என்ன நடந்துச்சு? பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க கேட்பாங்க. நிந்தையும் அவமானமும் பழி சொல்லும் கூடிட்டே வரும். அதையும் பொருட்படுத்தாம சில அந்த விசுவாசத்துல உறுதியா நின்று, சில தகப்பன்மார், சில தாயார், சில சகோதரர்கள் அந்த விசுவாசத்துல உறுதியா நின்று அந்த அவமானங்களை எல்லாம் வாங்கி சகித்து கொண்டு தொடர்ந்து தன் விசுவாசத்துல உறுதியா நின்று ஓடி கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஜெபிப்பாங்க பாருங்க. அவங்க வாழ்க்கையில தேவன் அவங்க நம்பிக்கையை வீண் போக விடவே மாட்டார். நிச்சயமா அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நிச்சயமாய் அவங்க நம்பிக்கையை வீண் போகாதபடி செய்வார். நிச்சயமா ஒரு முடிவை, ஒரு தீர்வை கொடுத்து அப்படிப்பட்டவர்களை நிச்சயமாய் உயர்த்துவார். ஒரு கிராமத்தில் ஒரு சகோதரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த கிராமத்தில் அந்த குடும்பம் மாத்திரம், அந்த குடும்பம் என்று சொன்னால் அவங்களுக்கு கணவர் இல்லை, இறந்து போயிட்டார். அந்த சகோதரியும் 2 சின்ன பிள்ளைகளும். இவங்க இந்த கிராமத்தை விட்டு வெளியில டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு டெய்லரிங் கடையில வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அங்க போகும் பொழுது அங்க வேலை செய்யற இன்னொரு சகோதரி மூலமா இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டாங்க. இவங்க கிராமத்துல ஒரு ஆள் கூட இயேசுவை அறிந்தவர் அல்ல, ரட்சிக்கப்பட்டவர் அல்ல. இந்த சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு இயேசுவை அவங்க விசுவாசத்தை உறுதியாய் பிடித்து கொண்டு வேதத்தை வாசிக்க ஆரம்பித்து ஒவ்வொரு ஞாயிறும் ஆராதனைக்கு போக ஆரம்பித்து விட்டார்கள். இந்த செய்தி ஊர்ல தெரியப்பட்டு கேள்விப்பட்டு உறவினர்கள், சொந்த பந்தங்கள் இந்த சகோதரியை எதிர்த்தார்கள். நீ இப்படி செய்யக்கூடாது, நீ செய்கிற தப்பு, நமக்கும் இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லை, நீ அதெல்லாம் விட்டுறணும்னு சொல்லி
அந்த சகோதரியை நெருக்கி துன்பப்படுத்தினார்கள். ஆனால் அந்த சகோதரி விடுவதா இல்லை. இவங்க சொன்னாங்க, எனக்கு இயேசு வேண்டாம், எனக்கு இயேசு வேண்டாம், நான் இந்த இயேசுவை நம்புகிறேன், நான் இவரை விசுவாசிக்கிறேன், எனக்கு இந்த இயேசு வேண்டும் என்று அவங்க உறுதியாய் பிடித்து கொண்டார்கள். இதனால எல்லாரும் பகைத்து வெறுத்து ஒதுக்கி அவங்களை எதிலையுமே சேர்த்து கொள்ள மாட்டார்கள், ஊர்ல எதிலையுமே சேர்த்து கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலையும் இந்த சகோதரி விடுறதா இல்லை, எனக்கு இயேசு போதும் என்று விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முறை ருசித்து பார்த்து விட்டால், அவர் நல்லவர் என்று ஒரு மனுஷனுக்கு தெரிந்து விட்டால் அந்த மனுஷன் அவரை விடவே மாட்டான். ஆமீன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு முறை இந்த இயேசுவின் அன்பை ஒரு மனிதன் ருசித்து விட்டால், அவன் எவ்வளவு பெரிய கொடூரமானவனாய் இருந்தாலும், எவ்வளவு தூரம் தேவனுக்கு விரோதமாய் நிற்கிறவனாய் இருந்தாலும், ஒரு முறை இந்த இயேசுவின் அன்பை ருசித்து விட்டால் போதும், அவன் எல்லாவற்றையும் விட்டு எனக்கு இயேசு போதும் என்று வந்து விடுவான் என்பது நிச்சயம். அந்த சகோதரி இயேசுவை உறுதியாய் பிடித்து கொண்டதனால் எல்லாராலும் பகைக்கப்பட்டார்கள். ஆனால் திடீரென்று நல்லா இருந்த அவங்க மகன், அந்த சின்ன பையன், 3ஆம் வகுப்போ 4ஆம் வகுப்போ படிக்கக்கூடிய வயது, ஒரு கை ஒரு கால் அப்படி செயல் இழந்து போய்விட்டது. அப்படி வலது கை அப்படி சூம்பி போய், கால் அப்படியே செயல் இழந்து அப்படி போய்விட்டது. இப்போ பாருங்க, எல்லாரும் கேட்க வேணும், நீ வந்து பாரு, இயேசுன்னு போன வாழ்க்கை எப்படி ஆயிற்று, இயேசுன்னு போன வாழ்க்கை எப்படி ஆயிற்று, இன்னும் பரிகாசம் பண்ண ஆரம்பித்தார்கள், நிந்திக்க ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் அதிகரிக்கிறது, நெருக்கம் அதிகரிக்கிறது, அவமானங்கள் அதிகரிக்கிறது. இப்போ இந்த சகோதரி, அம்மா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அவர் ஆராதிக்க போனேன், எனக்கு ஏற்கனவே கணவன் போய்விட்டார், இப்போ நல்லா இருந்த பிள்ளை எப்படி ஆயிட்டே அப்படிலாம் உட்கார்ந்து யோசிக்கல, கலங்கல்ல, கவலைப்படலை. இந்த சகோதரி, நான் இயேசுவை ஆராதிப்பேன், எந்த சூழ்நிலையிலும் எனக்கு இயேசு போதும் என்று அந்த கையும் காலும் செயலிழந்து போன அந்த குழந்தையும் தூக்கிட்டு ஆராதனைக்கு போக ஆரம்பிச்சாங்க. கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். ஊர்ல எல்லாம் பரிகாசம் பண்ணினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். ஆனால் இந்த சகோதரி அம்மே அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆராதனை போகும் பொழுது வழியில் உட்கார்ந்து எல்லாரும் பரிகாசம் பண்ணுவார்கள், எல்லாரும் நிந்திப்பார்கள், எல்லாரும் நிந்திப்பார்கள். இப்படி சில வருடங்கள் கடந்து போனது. அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான வேதனைகளை அனுபவித்தாள். ஒரு நாள் அதிகாலை நேரம் அவன் தேவ சமூகத்தில் தன் பிள்ளையை கடற்றிவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அந்த சகோதரி அழுதார்கள். இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நிச்சயமாய் முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே, என் பிள்ளையை சுகமாக்கும், நான் வேறு யாரையும் நம்பவில்லை, வேறு எதையும் நம்பி போவதில்லை, எந்த மருத்துவரிடத்தில் நான் போவதாக இல்லை, இயேசுவே என் பிள்ளை சுகமாக்கும் என்று ஒவ்வொரு நாள் அதிகாலை ஜெபத்திலே ஜெபிப்பது வழக்கம். அன்று ஒரு நாள் அதிகாலையிலே தன் பிள்ளையை தனக்கு முன்பதாக படுக்க வைத்துவிட்டு இந்த சகோதரி தன் 2 கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இவங்க கண்ணீர் துளிகள் அந்த பிள்ளையின் மேல் விழுந்து கொண்டிருக்கிறது. கை சூம்பி போன நிலைமையில், கால் திருங்கி போன நிலைமையிலே படுத்து கொண்டிருந்த அந்த பிள்ளையை தேவன் அந்த வினாடி சுகமாக்கி எழுப்பினார். அவன் அந்த குழந்தை பரிபூர்ண சுகம் பெற்றது. கை சூம்பின கை நார்மல் ஆகிவிட்டது, கால் சரியாகிவிட்டது. இப்போது அந்த பிள்ளை எழும்பி வந்து தன் தாயை அணைத்துக் கொள்ளுகிறது. அம்மா, நான் சுகமானேன், இயேசு என்னை சுகமாக்கினார். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது வெண் அங்கி தரித்தவரா இயேசு எனக்கு முன்பதாக வந்து நின்று என் கையை பிடித்து எழும்பு மகனே என்று சொன்னார். நான் எழும்பினேன், இப்பொழுது என் கை சரியாகிவிட்டது, கால் சரியாகிவிட்டது. அதிகாலை நேரம் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் குழாய் இருக்கிறது, தண்ணி பிடிக்கிறதுக்கு. அந்த ஊர்ல எல்லாரும் அங்கதான் வர வேண்டும், அங்குதான் வருவார்கள். அதிகாலை நேரம் இந்த பிள்ளை சுகமாக உடனே இந்த சகோதரி தன் பிள்ளை வெளியே கொண்டு போகிறார்கள். ஊர்ல உள்ள ஜனங்கள்லாம் தண்ணி பிடிக்கிறதுக்கு காலை நேரம் கூடி நிற்கும் பொழுது இந்த குழந்தை அழகாய் சுகமாய் நடந்து வருகிறது. இப்பொழுது சகோதரி சொன்னால், பாருங்கள், நான் ஆராதிக்கிற இயேசு என் பிள்ளையை சுகமாக்கினார். அவ்வளவுதாங்க. அந்த கிராமத்தில் ஏராளமான பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு ஜீவிக்கிறார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை,
உங்களை தொடர்ந்து காயப்படுத்தி, துக்கப்படுத்தி, வேதனைப்படுத்தி, அவமானப்படுத்தி அழ வைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். வேறு யார் சொல்வதையும் கேட்காதிருங்கள். எந்த சூழ்நிலைகளையும் பார்க்காதிருங்கள். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பாருங்கள். சங்கீதம் 44:18, நீர் எங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளில் எங்களை மூடியிருந்தோம், எங்கள் இருதயம் பின்வாங்கவில்லை. அந்த மனிதன் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான் தெரியுமா? 23ஆம் வசனம், ஆண்டவரே விழித்து கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிற, எழுந்தருளும், எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடாதிரும். எழும்புங்க ஆண்டவரே, ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர். தேவ சமூகத்தில் எங்களுக்கு ஒத்தாசையாய் எழுந்தருளும், எங்களுக்கு எழுந்தருளும் என்று ஜெபிக்கிற அந்த ஜெபம் ஒரு வல்லமையான ஜெபம். அநேக உபத்திரவங்களை தாங்கி கொண்டு, அநேக அவமானங்களை தாங்கி கொண்டு, அநேக பரிகாசங்களை தாங்கி கொண்டு தன் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம் வல்லமை உள்ளது. அந்த ஜெபம் பல அற்புதங்களை கொண்டு வரும். என் அன்பு சகோதரா, நீங்கள் இந்த நிந்தையை தாங்கி கொண்டு, என் அன்பு சகோதரி, சொந்த வீட்டாரால், சொந்த ஜனங்களால் வருகிற அவமானத்தை சகித்து கொண்டு உங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். உங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். அந்த ஜெபம் பல அற்புதத்தை கொண்டு வர. எபிரேயர் 10:38 சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது. நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஜெபியுங்கள். அதுதான் கர்த்தருக்கு பிரியம். நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக ஸ்தோத்திரித்து துதிக்கிறப்பா. நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீரே. ஆமென். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் தேவன் எங்களுக்கு அற்புதம் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தின்படி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவராகிய கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய, இவர்கள் விசுவாசிக்கிற இந்த விசுவாசத்தை கனப்படுத்தி, இவர்கள் நிந்தைகள், அவமானங்கள், பழிச்சல்களை நீக்கி இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் என் தேவனுடைய ஆறுதலும் சமாதானமும் விடுதலையும் உண்டாகட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமா முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்